சித்தப்பா ஆய் போயிட்டு வந்து கல்லி விடு. என்ன விட்டுல இன்னைக்கு ஒரே தனியா போகுது. வா சீக்கிரம் வந்து கல்லி விடு. ஏய் அவன் கூப்பிடுறான்ல காதுல வெளிய போடா போய் கழுவி விடு. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மேல பாசமா இருக்கிற ஒரே ஒரு ஆத்மா. இந்தாப்பா இந்த துணியில தோச்சு போடு. இந்தா இந்த 2 சட்டிலையும் பட்டர் இல்ல, தச்சு அயன் பண்ணி வை. அவர் எங்கேயோ வெளியே போனாரு, ஷூக்கு பாலிஷ் போட்டு வை. தையக்காரன்ட்ட துணி கொடுத்தனுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜாக்கெட்டையும் அளவு ஜாக்கெட்டையும் கொடுத்துட்டு வந்துரு. ஏண்டி கழுதுங்களா, அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சுங்களா? உங்க குழந்தை நாள்டி. ஏ பாட்டி சும்மா எதுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்க? நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிறதால எல்லா வேலையும் தான் கொடுப்பாங்க. பரவாயில்ல செய்வேன் விடு. அந்த வீட்டுல அவர் நாயா உழைச்சாலும் ஒரு வேலை இல்லைங்கிற காரணத்தினால அவர் படுற அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. என்கிட்டயே 350 ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு கூட ஏதோ இன்டர்வியூக்கு தான் போறாரு போல் இருக்கு. இன்னைக்காவது அந்த இன்டர்வியூல அவர் பாஸ் பண்ணணும்னு அந்த ஆண்டவனை மனசாரவே இன்னைக்கு இன்டர்வியூ கோயந்தா. ஏண்டா இன்னைக்கு கூட இன்டர்வியூ ஃபெயில் ஆச்சுன்னு சொல்றியே, சரியா படிக்கலையா? இல்ல பாட்டி நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன். பின்ன அவங்க கேட்ட கேள்விக்கு டான் பதில் சொல்ல வேண்டியது தானே? எல்லா கேள்விக்குமே அவங்க அஸ்திர அளவுக்கு நான் பதில் சொன்னேன். ஆனா கடைசி கேள்விக்கு நான் அசந்துட்டேன். ஏன் ரொம்ப கஷ்டமான கேள்வியா? 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஒரு அண்ணன் LICல வேலை பாக்குறான், இன்னொரு அண்ணன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான். அவங்க மனசு வச்சா அவனுக்கு எப்போ வேலை கிடைச்சிருக்கும். ஒருவேளை அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் உங்க அண்ணிமார் இருக்காங்களே உப்பரப்படுத்திக்குவாங்க. சரி சரி நீ சாப்பிடு. ஏண்டா காலையில இன்டர்வியூக்கு போனியே, என்னாச்சு? இன்னைக்காவது பாஸ் பண்ணியா இல்லையா? அதை ஏன் கேக்குறீங்க? உங்க தம்பியோட புத்தால்தனத்துக்கு அந்த ஆபீஸ்ல வேலையே இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டு வந்து ரேட் நிறைய போட்டுக்கிட்டு எப்படி உன்னால கொட்டிக்க முடியுது? என்னங்க நீங்க பேசுறது? குதிரை குருடுங்கிறதுக்காக கொள்ளுதிங்கறதுல குறைச்சலா வைக்க போகுது? அதானே, நீ நல்லா சாப்பிடுப்பா, அடுத்த இன்டர்வியூக்கு போக வேண்டாம். கிளவி நெய் ஊத்தி நல்லா பசஞ்சு ஊட்டி விடு. ஏண்டி சாப்பிடும் போது இப்படி ஈவு இறக்கம் இல்லாம பேசுறீங்களே? உங்க கூட பிறந்தவங்க மாத்திரம் கலெக்டர் உத்தியோகமா பாக்குறாங்க. என் பேர்னு குறை சொல்றீங்களே. வார்த்தை அளந்து பேசு. வாய மூடு. கையெடுக்கலவே எல்லாம் உன்னால வர்றது. என்னாலயா? பின்ன நான் வெளியே எங்காவது போய் மூட்டை தூக்குனா கூட ஒரு நாளைக்கு 50-60 சம்பாதிச்சனால பொழைச்சிக்க முடியும். ஒவ்வொரு தடையும் நான் வீட்டு விட்டு போகும்போதெல்லாம் நான் மருந்து குடிச்சிருவேன் விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி என்ன நிறுத்தி வச்ச. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கேவலப்பட்டிருக்க. இத பாருடா வெங்கட், உன் காலம் எப்பவும் இப்படியே இருக்காது. உன் அறிவுக்கும் திறமைக்கும் பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உனக்காக ஒரு ராஜகுமாரி பிறந்திருக்கா. அவ வந்து ஐ லவ் யூ வெங்கட் அப்படி சொல்ல போறா. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே தலைக்கையே மாறப்போகுது. உச்சி குளிர்ந்து ஜில்லுன்னு ஆயிப்போச்சு போ. டேய் வெங்கட், நான் விளையாட்டுக்கு சொல்லல. நேத்து கூட உங்க அம்மா என் கனவுல வந்துச்சு. எங்க அம்மா கனவுல வந்துச்சா? ஆமாண்டா, உனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்குமா. அதோட செல்வ செழிப்போட ஒரு ராஜகுமாரி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளாம். நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? பொண்ணு அலங்காரம் முடிஞ்சிருச்சான்னு அப்பா பாத்துட்டு வர சொன்னாரு. Just a minute. Uncle? அங்க என்ன சண்டை? நீ யாருக்கு கிடைப்பாங்கிற சண்டைதாம்மா. அந்த 3 தலப்பாக்காரங்க இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் உங்க அப்பா வகையில உனக்கு சொந்தமா, இன்னொருத்தர் உங்க அம்மா வகையில உனக்கு சொந்தமா. ஆனா உங்க அப்பா இவங்க 2 பேரையும் விட்டுட்டு 3வது புதுசா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுல வர்ற சண்டைதாம்மா. அம்மா ஹலோ ஹலோ. ஐயோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் அமைதியா இருங்களேன். ஹலோ விஜயராகவன் சார் வீடா? ஆமா சார், விஜயராகவன் சார் வீடு தான். சொல்லுங்க. ஒரு பேட் நியூஸ் சார். என்னது பேட் நியூஸா? ஆமா, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சா? அப்படின்னா எங்க ஐயா கட்டின பணம் மொத்தமும் போயிடுச்சா? மகாராஜா மகாராஜா
யாராவது டாக்டருக்கு போன் பண்ணுங்க. டேப்லெட்ஸ் வச்சிருக்கேன். இல்ல நீங்க பாத்துக்கங்க, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் டாடி இருக்கிற சொத்து மொத்தத்தையும் ஷேர் மார்க்கெட்ல போட்டிருந்தாரு? கரெக்ட். அது போச்சுன்னா ஆள் திவால் ஆன மாதிரி தான். இந்த பேலஸ் மேல கூட நிறைய கடன் வாங்கியிருக்கதா கேள்விப்பட்டேன். நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடி இது தெரிஞ்சது. எஸ், லட்சுமி பிரபாயா. சாரி மேடம், உங்க ஷேர் எதுவும் லாஸ் ஆகல. ஆக்சுவலா ஷேர் லாஸ் ஆனது சிமெண்ட் கம்பெனில. ஆனா உங்க அப்பா பணம் போட்டதெல்லாம் ஆயில் கம்பெனில. உங்க அப்பா பேர்ல சிமெண்ட் கம்பெனில ஒருத்தர் இருக்காரு. சோ பை மிஸ்டேக்கா எங்க ஸ்டாஃப் போன் What nonsense are you talking? இவ்வளவு கேர்லெஸ்ஸான ஆட்கள் எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? Stupid. டாடி, டாடி, நம்ம சொத்து எதுவுமே போகல. அது ஒரு தப்பான ஃபோன் கால். மகாராஜா, பாப்பா, உங்க அப்பா சாகறதுக்கு முன்னால இந்த குடும்பத்துக்கு விசுவாசமானவன் நீதான். என் பொண்ணு பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னாரு. எல்லாத்தோடும் சேர்த்து என்னையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாருமா. இல்ல அங்கிள், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க என்னோட வெல்விஷர். கடைசி வரைக்கும் நீங்க என் கூடவே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா. ஆனா ஒரு வேலைக்காரன் கூட வச்சுக்காம மொத்த பேரையும் திடுதிப்புன்னு அனுப்பிச்சிட்டியம்மா. ஏன்னு புரியலம்மா. இல்ல அங்கிள், எங்க அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி என் சொத்து மொத்தம் லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு தப்பான போன் கால் வந்ததே. ஒருவேளை அது நிஜமா இருந்திருந்தா இப்ப நான் இந்த பேலஸ்க்கு குவீனா இருந்திருக்க முடியுமா? வீதியில நிக்கிற நிலைமை தானே. அதனால இனிமே நான் சிம்பிளா தான் வாழ போறேன். எனக்கு ஒரு டீ காஃபி வேணும்னா கூட நானே போட்டு பழகிக்க போறேன். அது மட்டும் இல்ல அங்கிள், என் கல்யாண விஷயத்துல கூட நான் வேற ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்திருக்கேன். என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நானும் எதிர்பார்க்க போறது இல்ல. அதே மாதிரி எனக்கு மாப்பிள்ளையும் வரப்போறவரும் என் அந்தஸ்தை எதிர்பார்த்து வரக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க போறேன். அதுவும் கரெக்ட் தான் பாப்பா. உன் சொந்த பந்தம் எல்லாம் உன் சொத்துலதான் குறியா இருக்காங்கிறத கண் கூட பாத்துட்டோமே. அப்பா இறந்த அன்னைக்கு இந்த லெட்டர் வந்தது. அந்த கலவரத்துல கொடுக்க முடியல. யோ, எவையா அந்த வெங்கட சுப்பிரமணியா? கூப்பிடியா இருந்தால கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, வீர பதக்கம் வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு குத்தி விட போறேன். ஸ்டூபிட் ஃபெலோ. எப்பயா வேலைக்கு சேர்ந்த? நேத்து காலையில சார். 24 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள உன் புத்திய காமிச்சியா? நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். என்னையா பண்ணல? என்னையா அது? இது என்ன? நாங்களே ஒரு மெனு கார்டு வச்சிருந்தா அந்த மெனு கார்டுக்குள்ள ஒரு மனு கார்டு. அடடா, போட்டோல உணர்ச்சியை அள்ளி கொட்டி இருக்காயா. என் தாயின் மறு உருவங்களே. எம்காம் பட்டதாரியான இந்த வெங்கட சுப்பிரமணியன் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காத காரணத்தால் உங்கள் முன் ஒரு சர்வராக நிற்கிறேன். உங்களால் எனக்கு வேலை கொடுக்க முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்தவரும் சிபாரிசாவது செய்யுங்கள். பிரதமராக வரக்கூட தகுதியுள்ள கே வெங்கட சுப்பிரமணியன் எம்காம். நோட்டீஸ் அன்பளிப்பு, பிச்சை பெரியண்ணன். ஏயா, இங்க வர்றவங்க காபி சாப்பிட வர்றாங்களா இல்ல உன் கர்ணமலை பரிசீலிக்க வர்றாங்களா? கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? நான் தான் மேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீசன்ஸா பிஹேவ் பண்ற. யோ, நாளைக்கு உனக்கு ஒரு பையன் பிறந்து என்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி பாஸ் பண்ணி இந்த சர்வோத்தியோகம் கூட கிடைக்காம ரோட சிங்கி அடிச்சுட்டு அலம் போதுல வேண்டாயா. நான் வயிறுன்னு சொன்னா அது கண்டிப்பா அணந்துரும். நீ நல்லா இரு. இப்ப என்ன சார்? நீ வேலைக்கு வேணா, கெட் அவுட். சே தேங்க்யூ. பிரபா, பால் சாப்பிடும். தேங்க்ஸ். டேய், ஏதாவது பேசுன பாரு. நீ சும்மா ஊர் சுத்தும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு வருவேன்னு. இன்னைக்கு குழந்தையோட வந்து நிக்கிறாரு, நாளைக்கு ஒரு பொண்ணோட வந்து நிப்பாரு. எப்போ என்ட்ரிக்கு போனாலும் ஃபெயில் வருவாரு. இந்த மாதிரி விஷயத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க. அத கண்ணுக்கால் மூக்கல அவனாட்டவே இருக்குது பாரு. இத பாருங்க, சும்மா ஆளாளுக்கு வாய்க்கு வந்த வர பேசிட்டு இருக்காதீங்க. சும்மா அவங்க கிட்ட ஏன்டா கத்துற? நீ இந்நேரத்துக்கு ஒரு குழந்தையோட வந்தாக்கா யாருக்குதான் சந்தேகம் வராது? இது ஏன் குழந்தை இல்ல பாட்டி. பின்ன யார் குழந்தை? உன் கைக்கு எப்படி வந்தது? அதையாவது சொல்லு. சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும் பாட்டி. நான் பார்க் உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். தம்பி, என்னம்மா? கொஞ்ச நேரம் வரைக்கும் இங்க தானே இருப்பீங்க? ஆமா, ஏன்? இந்த குழந்தை கொஞ்சம் பாத்துங்க. இப்ப வந்துடுறேன். அப்புறம் என்னாச்சு? 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா அந்த பொம்பளை வரவே இல்ல. அப்புறம் தான் நான் திடீர்னு கவனிச்சேன், அந்த குழந்தை பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருந்தது. சிரமத்திற்கு மன்னிக்கவும், வறுமை காரணமாக குழந்தையை பிரிகிறேன். ஐயோ, குழந்தையை ஒரு காப்பகத்தில் சேர்த்து விடவும். நான் இனி உயிர் வாழப் போவதில்லை. சற்று நேரத்தில் சாக போகும் முத்துலட்சுமி. ஐயோ, கரெக்ட் பாட்டி. உன்ன மாதிரியே தான் நானும் பதறி போய்
பக்கத்துல ரயில்வே ட்ராக் கூவநதி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே அந்த பொம்பளை கிடைக்கல. இந்நேரத்துக்கு மேல நான் குழந்தை எங்க விட்டு வர்றது? கடைசிக்கு கவர்மெண்டோட அரசு தொட்டிலையாவது போட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அதுவும் முடியல. பாரு, குழந்தை நம்ம ஜாதி. பாட்டி, இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் குழந்தை நம்ம வீட்டுல படுக்க வச்சுக்குவோம். காலைல எந்திரிச்சதும் முதல் வேலையா ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல கொண்டு போய் குழந்தைய விட்டு வந்துடுறேன். ஆமா, இவர் பெரிய ஆம்பளை அண்ணன் தரசா காரணம் தூக்கிட்டு வந்துட்டார். வேணா வாசல்ல படுக்க வச்சுக்கோ. நீங்க வாங்க. பாட்டி, ஒரே பனியா இருக்குது. பாய் தலகாணி பெட்ஷீட் இருந்தா கூட குழந்தைய வாசல்ல படுக்க வச்சுக்கிறேன். இது பாரு, கையில பணம் இருந்தா 2-3 கொடு. எதுக்குடா? இல்ல, வறுமையினால அந்த அம்மா தற்கொலைக்காக போனாங்க. அவங்க கிட்ட பால் இருந்ததோ இல்லையோ, இவன் எத்தனை மணிக்கு குடிச்சானோ என்னவோ, கடைசிக்கு ஒரு பால்ட்டியாவது வாங்கி கொடுத்துறேன். அப்பனுக்கே அரக்கோமனும் இழுத்து போத்துடா மகனே நானா. இந்தா வருதுடா, வருது.